கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசியில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்ற குரு இந்த சனி பகவானை பார்த்திருக்கிறார். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். 5ஆம் இடத்திற்கு செல்லுகின்ற சனி பகவான் 7ஆம் இடம், 11ஆம் இடம், 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 இடங்களையும் பார்த்திருப்பார். இப்படி இவர் பார்த்து இருப்பது எது போன்ற விசேஷங்களை கொடுக்கும் என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். முதலாவதாக வியாபாரிகளுக்கு தொழிலில் சற்று தடைகள் உண்டாகும். அதாவது எதிர்பார்த்த தொழில்கள் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தள்ளி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதற்கு நீங்கள் பயந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் கடன் வாங்கி புதிய தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று யாராவது நினைத்தால் அதை சற்று தள்ளி போடுங்கள். இப்படி கடன் வாங்கி ஒரு தொழிலை ஆரம்பிப்பது என்பது சற்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தனியார் துறையில் உத்தியோகம் பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அல்லது அரசு துறையில் உத்தியோகம் பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் சற்று தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் 6/7/2015 அப்பொழுது உங்களுக்கு குரு பகவான் இடம் மாறி இருக்கிறார் அல்லவா? இந்த இடம் மாறுகின்ற நேரத்திலே உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக இந்த சனி பகவானும் குரு பகவானும் கொடுத்து விடுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்த மட்டில் கணவன் மனைவி இடையே உறவுகள் சற்று பிரச்சனைக்கு உரியதாக காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. ஒரு சில இடங்களில் கணவன் மனைவிக்கு இடையே இப்படி வாக்குவாதங்கள் வருவதால் தங்களுடைய உறவினர்கள் மூலமாகவும் அல்லது தங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியோர்கள் மூலமாகவும் ஏதாவது தொல்லைகளை கூட சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். எனவே உறவினர்களிடையே நீங்கள் பழகுகின்ற பொழுதும் அவர்கள் உங்களை தேடி வருகின்ற பொழுதும் உங்களுடைய குறைகளை உங்களுடைய பிரச்சனைகளை வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் குடும்பம் சீராக இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு அதாவது குரு பெயர்ச்சி ஆன பின்னர் நன்றாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது 2015 ஜூலை மாதத்திற்கு பின்னர் நடக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதேபோல் புத்திரபாக்கியம் இல்லாத பெண்களுக்கு கூட புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதையும் புரிந்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு ஒரு சுமாரான நிலையே காணப்படுகிறது. அவர்கள் மேற்படிப்புகள் படிப்பதில் ஏதாவது சிறிய தடைகள் வரலாம். எனவே தடைகளை கண்டு நீங்கள் பயந்து விடாமல் தைரியமாக துணிச்சலாக செயல்படுங்கள். சிறப்பாக இருக்கும்.